அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அற்புதமான மைத்ரேய முகூர்த்தம். ஒட்டுமொத்த கடனையும் ஒழித்து கட்ட மிகவும் எளிமையான வழிமுறையை பார்க்க போறோம். இரவு 9 மணி 17 நிமிடங்களுக்குள்ளாக இதை நீங்க செய்யணும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு அன்றைய தினம் கடனை ஒழித்து கட்ட நாம் செய்ய வேண்டிய மிகவும் எளிமையான சூட்சம பரிகாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு தாந்திரிக முறை. சோ கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தட நாளைய தினம் நீங்க தவற விடாதீங்க. ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகம் இது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். உடனே நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வரும் அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்ப கிளியரா நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்களை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். மூன்றாவதாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கவர் ஆயிடும். அக்டோபர் 6ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் போன் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. அதனால மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. அவைலபிள் டேட்ஸ் திரும்பவும் சொல்றேங்க. அக்டோபர் 6ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படினாலே அது கடனை அடைப்பதற்கான அற்புதமான ஒரு நேரம். பொதுவாகவே நம்முடைய கடன்கள் அனைத்தும் உடனடியாக தீரணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகனின் அருள் தேவை. அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய். எப்படி இந்த மைத்ரேய முகூர்த்தம் செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேருகின்ற நேரம், அனுஷம் நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேருகின்ற நேரத்தை தாங்க மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம எடுத்துக்கிறோம். கடனை தீர்க்கக்கூடிய தாந்திரிகங்கள் பரிகாரங்கள் செய்வதற்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் மிகவுமே விசேஷமானது. கோடி மடங்கு பலனை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையிலிருந்து கொஞ்சமாவது நீங்க திரும்ப செலுத்தினால் அந்த மொத்த கடனையும் விரைவாக அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க, 5 லட்சம் ரூபாய் இப்போ நீங்க ஒருத்தர் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் 100 ரூபாய் நீங்க திரும்ப செலுத்தினால் கூட போதும். அந்த கடனை மேஜிக் போல விரைவாக உங்களால் அடைக்க முடியும். இதுதாங்க சூட்சமம். நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்க மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் பலன்கள் அடைஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. அதே போல இந்த
நேரத்தில் டைரக்டா பணமா தான் அவங்க கையில கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ ஒரு தனியார் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது தெரிந்த நபர் உறவினர் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா டைரக்டா உங்களால திரும்ப செலுத்த முடியும். இன்கேஸ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க, நகைகளை பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதை குறிப்பிட்ட நாள்ல தாங்க இஎம்ஐ அவங்க எடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஒரு உண்டியல் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அல்லது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 2 பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கீங்க, ஒரு பர்சனல் லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது இன்னொரு வெஹிக்கிள் லோன் கூட நீங்க வாங்கியிருக்கீங்கன்னா 3 பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் உங்களால முடிஞ்ச அந்த தொகையை அந்த பாக்ஸ்ல நீங்க போட்டுட்டே வரணும். குறைந்தபட்சம் 6 மைத்ரேய முகூர்த்த நேரங்களுக்கு இது போல அந்த பாக்ஸ்ல நீங்க பணத்தை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கடனை மின்னல் வேகத்தில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நகைகள் அடமானம் வச்சிருக்கிறவங்களும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் வட்டி தொகை அல்லது அசல் தொகையை நீங்க திரும்ப செலுத்துங்க அல்லது இதே போல ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதுல நீங்க பணத்தை போட்டுட்டே வாங்க. இப்ப நம்ம பார்த்ததை கட்டாயமாக எல்லாருமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இதை தாண்டி இன்றைய தினம் ஒரு ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நாளைய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல் இரவு 9:17 வரை மைத்ரேய முகூர்த்த நேரம். நீங்க உண்டியல் அல்லது எந்த ஒரு பாக்ஸ்ல பணத்தை போடுவதாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்துக்குள்ள தாங்க நம்ம அதை செலுத்தணும். கடனை திரும்ப செலுத்துவதாக இருந்தாலும் இந்த நேரத்தை தாங்க நம்ம பயன்படுத்திக்கணும். அதே போல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தாங்க செய்யணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. காஞ்சி மகா பெரியவர் கொடுத்த அற்புதமான கடனை தீர்க்கக்கூடிய ஒரு திருநாமத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இதை ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க ஒரு பேப்பர்ல நம்ம எழுத போறோம். அதை எழுதி சர்க்கரை டப்பாக்குள்ள போட்டு வைக்கணும். இதுதாங்க அந்த தாந்திரிகம். அதை எப்படி செய்யணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல லலிதம் ஸ்ரீதரம், லலிதம் பாஸ்கரம், லலிதம் சுதர்சனம் அப்படின்ற திருநாமத்தை எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதி அருள்வாய் அப்படின்னு நம்ம எழுதணும். நான் ஒரு உதாரணத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அருள்வாய்னு எழுதியிருக்கேன். நீங்க எவ்வளவு கடன் இருக்கோ அந்த அமௌண்ட்டை எழுதி அருள்வாய்னு எழுதணும். தமிழ்ல, இங்கிலீஷ்ல அல்லது உங்களுக்கு எந்த மொழியில எழுதுனா கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கோங்க. முக்கியமான விஷயம், ரெட் கலர் பென்ல எழுதுவது தாங்க மிக மிக விசேஷம். சிவப்பு நிறத்துல தான் நம்ம எழுதணும். எல்லா கடன் அமௌண்ட் டோட்டலா ஆட் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. அதாவது இப்போ பேங்க்ல நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க, நகையை ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அடமானம் வச்சிருக்கீங்க, தனியார் கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா மொத்தம் 12 லட்சம் ரூபாய். சோ 12 லட்சம் ரூபாய் அருள்வாய் அப்படின்னு நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு ஒரு சின்ன பாக்ஸ்ல, மூடி போட்டிருக்க பாக்ஸ்ல ஒரு கைப்பிடி அளவிற்கு சர்க்கரை நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய சர்க்கரை எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலே போதும். வெள்ளை சர்க்கரை மட்டும் தாங்க இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணணும். அந்த பாக்ஸ்ல சர்க்கரையை போட்டதற்கு பிறகு அதற்கு மேல நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை வைத்து அந்த பாக்ஸை நீங்க மூடிடுங்க. இப்ப அதை கிச்சன்லயோ அல்லது சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. உங்களுடைய கடன் மொத்தமும் தீரணும்னு குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கிட்ட மனதார பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இதை நீங்க செஞ்சு வச்ச அடுத்த சில மாதங்களிலேயே உங்கள் கடன் மொத்தமும் விரைவாக தீரும். கடன் தீர்ந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க. அந்த சர்க்கரையை செடிகள் புதர்கள் பக்கத்துல போட்டுருங்க அல்லது மணல் சார்ந்த பகுதியில் போடுங்க. ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். அதை சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.